Awesome. Thanks. Help! Okay, awesome. Thanks. I need a scope! I need a scope! Don't give up. Your teammates can still recall you. Please recall me. Help பண்ணு. வாய்ஸ் chat பண்ணு. I Bro, need Tamila, a bro. scope. Hello. இரு. Tamila. Okay. Sit up. இரு. இந்திக்கார பையங்களாம் வரானுங்க ப்ரோ, விளையாட கடை பிடிக்கல. எந்த ஊரு ப்ரோ? புரியல. அருமை அருமை. நான் சென்னை ப்ரோ. ரீகால் பண்றேன். என்ன பண்றீங்க? பிசினஸா? வீட்ல இருக்கீங்களா? என்ன வேலை? வேற எதனா பிசினஸ் பண்றது? உங்க ஊர் பக்கம்லாம் மீன் தானே அதிகம். கடலூர்னா டெல்டா மாவட்டம் தானே இதெல்லாம். அங்க இருந்தெல்லாம் இங்க வராங்களே, சென்னையில இருந்து இங்க வராங்களே வேலைக்கு. Help! எங்க இன்ஜினியர் ஒருத்த வரான், இங்க கடலூர் தான். மென்டல் மாதிரி பேசும்.
அவன் இன்ஜினியர். அவன் எங்க கம்பெனில சும்மா இன்ஜினியர் மாதிரி. ஒரு லைன் 2 லைனுக்கு அவன் இது பைத்தியம் மாதிரி பேசுவான். அவன் ரீசனபிளே இல்ல அவன் பேச. Awesome. நம்ம பதவினால பேசுறானான்னு தெரியல அவன். உன்னை கேட்பேன் ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மாசத்துல 2 நாள் லீவ் தரான்றான் கம்பெனில. சரி இப்போ புரியல. டிஆர் ஆக்சல் ப்ரோ, ஹோண்டாய், மஹிந்திரா, கியா இதுக்கெல்லாம் இன்ஜின் மேனுஃபேக்சரிங். அது கிடையாது மேட்ரு. இப்போ உனக்கு மாசத்துக்கு 2 நாள் லீவ் தரான் ப்ரோ. மாசத்துல 2 நாள் லீவ் தரான் கம்பெனி லீவ். ஆனா அது காசு இல்ல, கம்பெனி ஸ்டாஃப்க்கு மட்டும் தான் காசு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீ டெத் ஆயிடுச்சு, இப்போ டெத்துக்கோசம் நீ லீவ் போட்ட, வீட்டுல ஹாஸ்பிட்டலுக்கோசம் 2 நாள் லீவ் போட்ட, உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு 1 நாள் லீவ் போட்ட, 4 நாள் கணக்கு வச்சுக்க. நீ இன்ஃபார்ம் பண்ணாம லீவ் போட்டா தப்பா இல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் போட்டா தப்பா? இப்ப திடீர்னு உடம்பு சரியில்லை, யாரு பாரு அசால்ட்டா அச்சான் பக்கன. நான் கவனிக்கல, உங்ககிட்ட பேசுனதுல ஹெட்செட்ல கிட்ட கேட்கல சவுண்டு. நம்ம பண்ணுவோம். ஒண்ணுமே இல்ல, கேட்டு லீவ் எடுத்தேன். கேட்டு லீவ் எடுத்ததுக்கு அவன் பேசினான் பாருங்க பேச்சு. மாசத்துல 4 நாள் லீவ் போட்டா எப்படின்னு கேக்குறான். ஏமா எனக்கு உடம்பு சரி இல்ல ப்ரோ. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஓகேங்களா? ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ஒரு நாள் டெத்து, 4 நாள் கணக்காயிடுச்சுங்களா? நான் ஒர்க் பண்றது ஹீட்டிங் இடம். இப்ப சொல்லுங்க, எடுக்கணும்னா அப்படிதான் எடுத்தாகணும், அப்படிதான் எடுக்கணும் லீவ். நல்லா இருக்க டைம்ல லீவ் எடுத்தா தப்பு. அவன் கேக்குறான் பாருங்க கேள்வி, மாசம் 4 நாள் லீவ் எடுக்கிறேன் எப்படி நான் ஓட்டுறது? அவன் எப்படிதான் கேக்குறான்னு தெரியல, ஒரு ரீசனபிளே இல்ல. அது இல்லாம எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்கனா அப்படின்றேன். எல்லாருக்கும் தேவை இருக்கு, நானும் எங்க ஆயா செத்து போச்சு நான் போல. கொஞ்சம் கோவத்துக்கு பழிச்சு வச்சிருப்பான் நீங்க. அவனு தப்பு இல்ல இது மாதிரி கேட்டா. நான் கேட்டேன் எங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக கூடாதா அப்படின்ட்டு. அவனுக்கு ஏறி போச்சு. இப்படி பேசுறானுங்க ப்ரோ. இண்டஸ்ட்ரியில நீ காலேஜ் முடிச்சுட்டு போனன்னு வச்சுக்க, மெயின் நீ சென்னை எல்லாம் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் ஒரே வார்த்தை தான் கேட்பான், வேலை செய்யலனா சப்போஸ் வேற எதனா பேச்சுன்னு வச்சுன்னு வச்சுக்கோ, அவன் புடிங்கன்னு கேட்பான். இன்னும் பச்சால உண்மையா சொல்றது, சென்னை வந்து நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுங்களா, நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுங்க, தப்புன்னு சின்னதா ஒண்ணு வந்துச்சுனால போதும், அவன் கேக்குற கேள்விக்கு உண்மையா நான் சென்னை தான். அவன் என்ன விஷயம்னா, எனக்கு கொஞ்சம் அலவன்ஸ் அதிகமா இருந்தது, அதனாலதான் நான் வாயை மூணு இருந்தேன். இல்லைன்னா அவன் வச்சுட்டு வாயிலே 2 வச்சுட்டு கிளம்புறாடி. அவன் ஒரு பொசிஷன் விட்டான் ப்ரோ, புரியுதுங்களா? எந்த ஒரு கம்பெனி நீங்க போனாலும் சரி போலனாலும் சரி, அங்க இடத்துல சொம்படிக்கிறவனு தான் இது காசு தான், அங்க இருக்கிற அவனுக்கு தான் சப்போர்ட். நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் போனா ப்ரோ நார்மல் ட்ரைனி ப்ரோ அது எப்படி தெரியுமா? இப்போ ட்ரைனின்னு வந்துட்டாங்கல்ல, அவனா குவாலிட்டி பார்க்க விட்டுருக்காங்க. இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பான், அந்த ஆளு ஸ்டாப் என்ன பண்ணியிருக்கான், சரி நான் குஜராத்துக்கு போறேன் நீ பாத்துக்கியா லைன்னு சொல்லிட்டு, இவன் வந்து அந்த டைம் இது மாதிரி வேலை செய்யல, இது மாதிரி ஸ்டாஃப் இது எப்படி இதுனா கோர் வந்து தப்பா கொடுக்குறாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்குது, ஃபுல்லா ப்ராப்ளம் அப்படி சொல்லி அவன் சொம்பச்சு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாங்கிட்டான்.
அவன் வெறும் ட்ரெயினி தான், கடலூர் தான் அவன், உங்க ஊர் தான். உள்ள எந்த ஏரியான்னு தெரியாது. ஆரோ டிராவல் இல்ல இங்கிலிருந்து. ஆனா அவன் பேசினா பாருங்க, அவன் பேசின பேச்சுக்கு எப்பயுமே சரி, அவனுக்கு போகும்போது உயாடி. எனக்கு அலவன்ஸ் இருக்கு ப்ரோ, அதனால தான் வாய மூணு இருக்கும். எனக்கு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ்ல கொஞ்சம் லைட்டா இப்போ எப்படி சொல்றதுன்னா ஓரளவுக்கு போகுது, நார்மலா போகுது. அது இல்லைன்னா அவனை ஏன் கேட்க போறேன், போற மாதிரி போயிட மாட்டேன், அவனுக்கு பயப்பட போறேன். நான் வீட்டாண்ட 5 கிலோமீட்டர் தான் அந்த கம்பெனி, லோக்கல் தான் நானு. ஆனா பேசுறது ஒரு ரீசனபிளா இல்ல ப்ரோ. அவனே சொல்லுவான், அவனே இதை பாருன்னுவான், எனிமி எனிமி இங்க எனிமி. எப்பவுமே சொல்றேன், இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சீங்களா, உந்தே தப்பு இருந்தாலும் இல்ல அவன்தே தப்பு இருந்தாலும் நீ தான் மாட்டிப்ப. உண்மையா சொல்றேன், நான் பிசினஸ் தயா போட்டு இருக்கேன். 20 மாடு இருக்கு, மாடு வச்சிருக்கேன் ப்ரோ. பால் பால் நான் 10 எருமாடு இருக்குது, 15 பசுமாடு இருக்குது. வேற என்ன வேணும் எனக்கு, இன்னும் ஒரு 10 பேர். என்ன பண்றது, லோன் என்ன ஒன்று இருக்கு, அம்மாது ஒன்று இருக்கு. என் லோன் இல்லைன்னா எனக்கு கவலையே கிடையாது. எந்த ஒரு கம்பெனிங்க நான் அசால்ட்டா போவேன், இந்த கம்பெனியும் கிடையாது. நான் படிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன். எனக்கு சிஸ்டம் ஒர்க் அவனு எனக்கு சொல்லியும் தரல. நல்லா படிச்சு முடிச்சு இப்போ நினச்சா நான் ஐடிக்கு போகலாம், அந்த அளவு எனக்கு தெளிவு இருக்கு. லைட்டா எனக்கு அடி வாங்குறது ஒன்று இங்கிலீஷ். அவன் பேசுறது எனக்கு நல்லா புரியும், ரிட்டன் எனக்கு பேச அவ்வளோவா திக்குது. எனிமி ப்ரோ பார்த்து வந்துட்டான். வரேன் மேல இப்பதான் குச்சான். ஆனா நீ வேலைக்கு வரும்போது உந்து தப்பு இருந்தாலும் சரி, பக்கத்து அவன் தப்பு இருந்தாலும் சரி, அவன் பக்கத்துல இருக்கவன் உனக்கு சொம்பச்சுன்னு இருப்பான், அவனுக்கு இந்த வேலை செய்யல இதாவது அதாவதுன்னு. ஆனா நீ தப்பு செஞ்சாலும் சரி, அவன் தப்பு செஞ்சாலும் சரி, நீ தான் திட்டுவாங்க. வந்துட்டேன். ஐயா ஐபேட் என்ன இது? அவன் 120 FPS, இது 90 FPS. அவன் அடித்துக்கும் எனக்கு அடித்து வித்தியாசம் இல்ல. சிவிலே போலாமாங்களா? இல்ல வெளியே போலாம். சரி, அவனை கொளுத்து. கடைசி ஷாட் ஆக்ஷன்.